ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மாஸ்டர். மறதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம். மறக்கிறதால நாம் நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடுறோம். இது நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவலையும் கம்மியாக்கிடும். ஆனால் நம்ம ஏன் மறக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டா ஞாபகம் நல்லா இருக்க ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்கெட்டிங் கர்வை பற்றி தான். ஃபாதர் ஆஃப் லேர்னிங்னு சொல்லப்படுற ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் ஹெர்மன் எப்பிங்கஸ் நாம ஏன் ஒரு விஷயத்த மறக்கிறோம் அப்படிங்கிறதையும் அதை தடுக்க என்ன செய்யறதுங்கிறதையும் புரிஞ்சிக்க விரும்பினாரு. இதை பத்தி ஒரு ரிசர்ச்சும் பண்ணாரு. அந்த ரிசர்ச்சோட முடிவு ஃபர்கெட்டிங் கர்வை கண்டுபிடிச்சது. ஃபர்கெட்டிங் கர்வை எப்பிங்கஸ் 1880 கண்டுபிடிச்சாரு. ஆனா இது இப்பவும் சரியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 2015 ஒரு ரிசர்ச் டீம் இதை பத்தி சோதிச்சதுல இந்த தியரி ரொம்ப உண்மையானது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்கெட்டிங் கர்வ் என்னன்னா, நம்ம கத்துக்கிட்ட விஷயங்க நாளாக நமக்கு எப்படி மறக்குது அப்படிங்கிறத விஷுவலா ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஆராய்ச்சிக்கு தன்னோட ஞாபக சக்தியையே வச்சு டெஸ்ட் பண்ணாரு எப்பிங்கஸ். அது எப்படின்னா, முதல்ல எந்த அர்த்தமும் இல்லாத மீனிங்லெஸ்ஸான நான்சென்ஸ் வேர்ட்ஸா எடுத்து டிஃப்ரெண்ட் டைம்ல ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணாரு. அதை மெமரியும் பண்ணிட்டாரு. டோட்டலா 2300 வார்த்தைகளை மெமரி பண்ணாரு. இப்படி தன் மேலேயே ஆராய்ச்சி செய்து ஃபர்கெட்டிங் கர்வை கண்டுபிடிச்சாரு. இப்போ இந்த ஃபர்கெட்டிங் கர்வ்ல எப்பிங்கஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஏதாவது நம்ம புதுசாக கற்றுக்கிட்டு அதை ரீலேர்ன், அதாவது திரும்ப ஒரு வாட்டி அதை படிக்கலனாவோ இல்லை கற்றுக்கலனாவோ 1 மணி நேரத்திலேயே 50% வரைக்கும் நமக்கு மறக்க வாய்ப்பு இருக்கு. அதுவே ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா 60%, ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா 70% வரைக்குமோ, இதுவே ஒரு மாசம் வரைக்கும் போனா 5ல் 4 பங்கு, அதாவது 80% வரைக்கும் மறந்துடக்கூடும். செகண்ட், மீனிங்கே இல்லாத விஷயத்தையோ இல்ல புரியாத விஷயத்தையோ மனப்பாடம் செய்ய ட்ரை பண்ணீங்கன்னா உடனே அதை மறந்துடுவீங்க. அதால புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ண பாருங்க. தேர்டு, ஒரு விஷயத்த ஆர்கனைஸ்டா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணி இருந்தா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவே கசகசன்னு தெளிவில்லாம இருந்தா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஃபோர்த்து, நாம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறத சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத எப்பிங்கஸ் பிலீவ் பண்ணாரு. ஸ்ட்ரெஸ்லையோ தூக்கம் இல்லாமலோ இருக்கிறப்போ நாம செய்யற விஷயம் நமக்கு ஞாபகத்துல இருக்காது அப்படின்னு நம்பினாரு. நாமளே ரியல் லைஃப்ல இதை ஃபீல் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்போ எதையாவது மெமரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் ஆகும். ஞாபகத்துல ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. தூங்காம இருந்தாலும் அதே மாதிரி தான். எந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம மைண்ட்ல ஞாபகத்துல இருக்காது. அடுத்ததா மறதியை எப்படி தடுக்கிறது அப்படின்னு எப்பிங்கஸ் சொன்ன விஷயங்களை பார்க்கலாம். எப்பிங்கஸோட ரிசர்ச்சை பார்க்குறப்போ நெகட்டிவா எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அது அப்படி இல்லை. எப்படி ஒரு விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதையும் அதுல ஹைலைட் பண்ணியிருக்கு. எப்பிங்கஸ் மெத்தட்ல மெமரி பண்ற பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கான 4 ஸ்ட்ராட்டஜிஸை இப்ப பார்க்கலாம். எப்பிங்கஸ் ஃபர்கெட்டிங் கர்வ்ல கண்டுபிடிச்சது என்னன்னா, ஒரு விஷயத்த கத்துக்கிட்ட பிறகு அதை ஸ்பேஸ் விட்டு அப்பப்ப ரிவ்யூ பண்ணோம்னா அது மறக்கவே மறக்காது. இந்த அப்ரோச்சோட பேரு ஸ்பேஸ் லேர்னிங்னும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் பிராக்டிஸ்னும் சொல்லுவாங்க. நாம ஒரு விஷயத்த படிக்கிறோம் இல்ல கத்துக்கிறோம்னா அதை திரும்பவும் 1 மணி நேரத்துக்குள்ளேயே ரிவ்யூ பண்ணிடணும். பிறகு ஸ்பேஸ் விட்டு, அதாவது ஒரு நாள்லயே திரும்ப ரீகால் பண்ணணும். திரும்ப ரிவ்யூ பண்றப்போ கேப்பை லாங் ஆக்கிட்டே போகலாம். எப்படின்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி, அடுத்து 1 வாரத்துக்கு ஒரு வாட்டி, அடுத்து மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு ரிவ்யூ பண்ணா போதும். நீங்க பாக்குற இந்த கிராஃப்ல திரும்ப ஸ்பேஸ் விட்டு ரிவ்யூ பண்றப்போ மறக்கிற ரேஷியோ கம்மியாகிக்கிட்டே வரும். இப்படி பண்றதால மெமரியும் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். செகண்ட், ஒரு விஷயத்த முதல் தடவை கத்துக்கிறப்போ நார்மலா கத்துக்க நாம போடுற எஃபர்ட்டை விட ஜாஸ்தியா எஃபர்ட் போட்டா அது நல்ல ஞாபகத்துல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நாம இப்போ படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. படிக்கிறதோடு இல்லாமல் அதை எழுதி பார்க்கறது, இன்னொருத்தருக்கு அதை சொல்லி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் நல்ல மனசில் பதிஞ்சிடும், மறக்கவே மறக்காது. தேர்டு, ஒரு விஷயத்தை படிக்கிறப்போ இதை படிக்கிறதுல நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் இது நம்ம லைஃப்பில் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சு படித்தா அது எப்பவுமே நமக்கு மறக்காது. ஃபோர்த்து, படிக்கிறதோடு நிறுத்தாம உங்க மூளைக்கு நிறைய வேலை கொடுங்க. அதாவது கொஸ்டின் பண்றது, இன்னொருத்தர்கிட்ட ஒப்பிக்கிறது, இப்படியெல்லாம் பண்றதால ஈஸியா உங்களால எல்லாத்தையும் மெமரி பண்ணிட முடியும். எப்பிங்கஸோட ஃபர்கெட்டிங் கர்வ் ஈஸியா ஒரு விஷயத்தை மெமரி பண்ணவும் அது மறக்காம இருக்கவும் ரொம்பவே உதவியா இருக்கும். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.